பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். இன்னைக்கு என்ன இந்த வீடியோவில் நம்ம ஒரு முக்கியமான அவேர்னஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அரசாங்கத்துக்கிட்டேருந்து பல திட்டங்களை நம்ம பெற முடியாமல் இருக்கிற பட்சத்தில், அல்லது நம்மளுடைய தனி மனித தேவைகளை பூர்த்தி செய்ய முடியாத சூழ்நிலையில், அல்லது நமக்கும் நம்முடைய எதிராளிக்குமான பிரச்சனைகளை சரி செய்ய முடியாத ஒரு சூழ்நிலையில் நம்ம நீதிமன்றத்தை அணுக வேண்டியிருக்கு. அப்படி நீதிமன்றத்தை அணுகும்போது நீதிமன்றத்தில் மட்டும் நமக்கு சாதகம் பாதகமான தீர்ப்புகள் வந்து விடுகிறதா அப்படின்னு பார்த்தா, அதுவும் கால தாமதங்கள் அதிகமாக எடுத்துக்கிறது. மேக்சிமம் பார்த்தீங்கன்னா, ஒரு சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இதை ஏன் நான் இன்னைக்கு பேசுகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுப்ரீம் கோர்ட் ஹைகோர்ட் எல்லாத்துக்கும் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு வழக்கு முடிஞ்சிருச்சு, விசாரணை முடிஞ்சிருச்சு அப்படின்னா தீர்ப்பை தள்ளி போடாதீங்க. 3 month, அதாவது 3 மாத தவணைக்குள்ளேயே அந்த தீர்ப்பை வழங்கிருங்க அப்படிங்கிறத பாஸ் பண்ணியிருக்காங்க. அதில் அந்த செய்தியை தான் நம்ம இன்னைக்கு முழுசாக பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சம்பவத்தை நான் உங்களோட பகிர்ந்து கொள்ள நினைக்கிறேன். 1994 அப்படின்னு நினைக்கிறேன். என்னுடைய நினைவுகள் சரியாக இருந்தால் அந்த வருடம் தான் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஒரு செய்தி படித்தேன் முழுக்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, ரமேஷ் அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர், அந்த வழக்கறிஞருக்கு சொந்தமாக பார்த்தீங்கன்னா ஒரு 10 ஏக்கர் நிலம். அந்த நிலத்தை ரமேஷ் அவர்களுக்கு தெரியாமலேயே, அவர்களுக்கு எந்த விதமான இன்டிமேஷனும் பாஸ் பண்ணாமலேயே ஆதி திராவிட நலத்துறை என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, அவர் நிலத்தை கையகப்படுத்திட்டாங்க, எடுத்துட்டாங்க. அப்போ அது தெரிஞ்சதுக்கப்புறம் எப்படி ஒரு பட்டாதாரருக்கு எந்த இன்டிமேஷனும் பாஸ் பண்ணாமல் நிலத்தை எடுப்பீங்க? அரசாங்கம் தன்னோட பர்பஸுக்காக நிலம் எடுத்துக்கொண்டாலும் கூட அது எப்படி தனிநபருடைய நிலத்தை நீங்கள் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்கும்போது அவருக்கு எந்த விதமான ரெஸ்பான்ஸும் கிடைக்கல. அப்போ என்ன பண்ணுறாருன்னா, நீதிமன்றத்தை ரமேஷ் அவர்கள் நாடுறாங்க. இது நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம். ஏன்னா அவர் ஒரு வழக்கறிஞருக்கே இந்த நிலை அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்ல வரேன். அப்போ அவர் நீதிமன்றத்தை நாடுறாரு. நீதிமன்றத்தை நாடும்போது அந்த வழக்கு நடந்துகிட்டே இருக்கு. 2010 வரைக்கும் அந்த வழக்கு நடக்குது. 2010 என்ன தீர்ப்பு வருது அப்படின்னா, இவருக்கு இந்த நிலம் சொந்தம், ஆதிதிராவிட நலத்துறை திரும்ப அவர்கிட்டே அந்த நிலத்தை கொடுத்துருங்க, அப்படி அவர் பேர்லேருந்து எடுத்து நீங்கள் ஆதிதிராவிட நலத்துறைக்கு மாற்றின அந்த பட்டாவை திரும்ப ரமேஷ் என்ற அவருடைய பேருக்கே திரும்ப நீங்கள் வச்சிருங்கன்னு சொல்லி உத்தரவு போட்டாங்க. வழக்கில் திரு ரமேஷ் அவர்கள் வின் பண்ணிட்டாரு, ஜெயிச்சிட்டார். ஓகே, இப்போ ஜெயிச்சதுக்கப்புறம் அந்த பட்டா பேரை தம் பேருக்கு மாற்றணும், அந்த நிலத்தை மாற்றணும் இல்லையா? அதுக்கு போராடிக்கிட்டே இருக்கிறாரு. எந்த விதமான ரெஸ்பான்ஸ் இல்லை. எனக்கு தெரிஞ்சு 2023 அல்லது 24 தான் அவருக்கு அந்த பட்டா மாறுதல் நடந்ததாக நான் படித்தேன். அதுவும் எப்படின்னா, அவர் மறுபடியும் திரும்ப கண்டம்ட்டு போய் கோர்ட்டு நீங்கள் உத்தரவு போட்டதுக்கப்புறம் இதை ஆதிதிராவிட நலத்துறையும் வருவாய்த்துறை சேர்ந்து எனக்கு பட்டா வழங்க மறுக்குது அப்படின்னு சொல்லி அவர் கண்டம்ட்டு போய் அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பட்டாவே அவர் பேரில் மாற்றிக்கிட்டார். கிட்டத்தட்ட எனக்கு தெரிஞ்ச 30 ஆண்டுகளுக்கு மேலே அந்த வழக்கை அவர் நடத்தி இருக்கிறார். அப்படின்னா அவர் இளமை காலங்களில் ஆரம்பித்த தன்னோட நிலத்தை மீட்க போராட்டத்தில் அவர் முதுமை காலத்தில் தான் அந்த நிலம் ஒரு கைக்கு சேருதுன்னா இது எவ்வளோ பெரிய ஒரு முரணாக இருக்குது பாருங்க. அதனால தான் இப்போ வந்திருக்கிற இந்த ஒரு அறிவுரையை, அதாவது உச்சநீதிமன்றம் போட்டிருக்கிற இந்த அறிவுரையை நம்ம வரவேற்கக்கூடிய ஒன்றாக இருக்குது. ஒரு வழக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த வழக்குக்கான தீர்ப்பை உடனே நீங்கள் அறிவிச்சிடணும் அப்படிங்கிறதான் சொல்லியிருக்காங்க. நீதிமன்றம் இன்னைக்கு நிறைய பேருக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நம்ம இல்லைன்னு ஒரு பக்கம் நம்ம மறுக்க முடியாது. அதுலேயும் இப்போ குறிப்பாக ஒரு படத்தில் நீதிமன்றத்தை அவமதிச்சிட்டாங்கன்னு சொல்லி ஒரு வழக்கு தாக்கல் பண்ணியிருந்தாங்க. அப்போ நீதிமன்றத்தில் ஊழல் இருக்குன்னு இந்த படத்தில் சொல்கிறாங்க, அதனால இந்த படத்தை தடவிதிங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு. அந்த வழக்கை விசாரித்த நீதிபதி என்ன சொல்லிட்டாங்கன்னா, எது நீதிமன்றத்தில் அப்போ ஊழல் இல்லைன்றீங்களா, நீதிபதி எல்லாம் புனிதர் நினைக்கிறீங்களா அப்படின்னு சொல்லி அந்த நீதிபதி என்ன பண்ணுறாருன்னா அந்த வழக்கை தள்ளுபடியே பண்ணிட்டார். இந்த படத்தை நாங்கள் தடை பண்ண முடியாதுன்னு பாருங்க. ஸோ அப்போ நீதித்துறையிலையும் கூட சில பிரச்சனைகள் இருக்குது அப்படிங்கிறத நம்மளை முழுக்க என்ன செஞ்சுக்க முடியுதுன்னா, இதுலேருந்து அறிந்து கொள்ள முடியும். ஒரு நீதிபதி வீட்டில கட்டுக்கட்டாக பணம் எடுத்தாங்க, பாதி பணத்தை கொளுத்துன சம்பவம்லாம் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த தீர்ப்பை நம்ம கவனிக்கக்கூடிய ஒரு முக்கியமான சூழ்நிலை என்னன்னா, 3 மாதத்திற்குள்ள ஒரு வழக்கு முடிச்சு தீர்ப்பை வெளியிட வேண்டியது கட்டாயமாக இருக்கு அப்படிங்கிறது ரொம்ப சுவாரஸ்யமாக. ஓகே, இந்த செய்தியை முழுமையாக நம்ம படிக்க போகிறோம். இப்போ நம்ம சேனலில் முதல்ல பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது போன்ற பதிவுகள் தொடர்ந்து வரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுங்க. அப்போ அந்த நோட்டிஃபிகேஷனில் தகவல் உங்களுக்கு உடனே சேரும். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வழக்கின் விசாரணை முடிந்து 3 மாதங்களுக்குள் தீர்ப்பு வழங்க வேண்டும் என்று ஹைகோர்ட்டுகளுக்கு சுப்ரீம் கோர்ட் கெடு விதித்திருக்கிறது. இந்த வழக்கோட சாராம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஹைகோர்ட்ல வழக்கு ஒன்றில் வழங்கப்பட்ட தீர்ப்பை அதன் இணையதளத்தில் பதிவேற்றுவதற்கு தாமதம் செய்ததை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல ஒரு வழக்கு தொடரப்பட்டது.
அதாவது வழக்கு முடிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த தீர்ப்பை இணையதளத்துல வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட நாளுக்குள்ள அப்லோட் பண்ணி ஆகணும் அப்படின்னு ஒரு சூழ்நிலை இருக்கும்போது மாதக்கணக்கு அதை அப்லோட் பண்ணாம வச்சிருக்கிறாங்க. அதுல சில இஷ்யூக்கள் இருக்கலாம். இந்த தீர்ப்பை வழங்கிட்டா அந்த தீர்ப்பை எடுத்துக்கிட்டு அதுக்கு மேல மேல்முறையீடு ஏதோ ஒன்று நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி ஒரு சில விஷயங்களுக்காக என்ன செய்யறாங்கன்னா அதை வந்து அந்த வெப்சைட்ல அப்லோட் பண்ணாம வச்சிருக்கிறாங்க. இதை வந்து அந்த மனுதாரர் என்ன பண்றாருன்னா அந்த தீர்ப்பை வந்து வெளியிடல. அதுக்காகவே என்ன செய்யறாருன்னா சுப்ரீம் கோர்ட்டுக்கு இந்த விஷயத்தை கொண்டு போறாரு. இதை வந்து தலைமை நீதிபதி சூரியகாந்த், நீதிபதி ஜோய் மால்யா பாக்சி அமர்வு விசாரித்த பின்னர் வழக்குகளில் தீர்ப்பு அளிப்பது தொடர்பாக ஐகோர்ட்டுகளுக்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை அவர்கள் வழங்கியிருக்கிறார்கள். அரசியல் சட்டப்பிரிவு 142 கீழ் சுப்ரீம் கோர்ட்டுக்கு வழங்கப்பட்டுள்ள வானளாவிய அதிகாரத்தை பயன்படுத்தி நீதிபதிகள் வழங்கிய இந்த வழிகாட்டுதலோட விவரம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு வழக்கின் விசாரணை முடித்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்படும் நாளிலிருந்து 3 மாதங்களுக்குள் அதன் தீர்ப்பை வழங்க வேண்டும். இதில் ஏற்படும் காலதாமதம் மனுதாரருக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பை ஏற்படுத்துகிறது. கோர்ட்டு அறையில் தீர்ப்பின் முக்கிய பகுதி மட்டும் வழங்கி இருந்தால் விரிவான தீர்ப்பை 15 நாட்களுக்குள் இணையத்தில் பதிவேற்றம் பண்ண வேண்டும். கோர்ட்ல இதை வாட்சி முடிச்சிட்டாங்கன்னா 15 நாட்களுக்குள்ள அந்த தீர்ப்பை வந்து இணையதளத்திலே வந்து வெளியிட வேண்டும். இப்ப நீங்க இதை எதுக்கு நம்ம சொல்றோம் பாத்தீங்கன்னா, உங்க வழக்கு முடிஞ்சிருச்சு, இப்ப 15 நாட்களுக்குள்ள அதை அப்லோடு பண்ணல அப்படின்னா நீங்க திரும்ப என்ன பண்ணலாம், சுப்ரீம் கோர்ட்டுக்கு தகவலை தெரிவிக்கலாம். ஸோ அந்த அவேர்னஸ்க்காக தான் இந்த வீடியோ பதிவு. அதே நேரம் விரிவான தீர்ப்பை கோர்ட்லேயே வாசிக்கப்பட்டால் 24 மணி நேரத்திற்குள்ள அந்த இணையதளத்துல அதை பதிவேற்றம் பண்ண வேண்டும். இப்ப தீர்ப்பு ஃபுல்லாவே ஒரு சின்ன சின்ன கேஸ் எல்லாம் வாட்சி முடிச்சிருவாங்க. வாட்சி முடிச்ச உடனே அதை வந்து என்னன்னா நாட்கள் தள்ளி போகாம 24 மணி நேரத்துக்குள்ளே அந்த இணையதளத்துல அப்லோட் பண்ணிடும். இப்ப தகவல் ஆணையம் பாத்தீங்கன்னா அந்த தீர்ப்பு அப்லோட் பண்றதுக்கு 20 நாள் 1 மாசம் கூட எடுத்துக்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இல்லாம அது முழுசா வாசிக்கப்பட்டுருச்சு அப்படின்னா 24 மணி நேரத்துல ஏற்றிடுங்க. அப்படி இல்லைன்னா 15 நாட்களுக்குள்ள அந்த தீர்ப்பின் நகலை என்ன செய்யணும்னா இணையத்துல ஏற்றி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. விசாரணை முடிந்து தீர்ப்பு ஒத்திவைக்கப்பட்டு 4 மாதங்கள் ஆகியும் தீர்ப்பு வழங்கப்படாவிட்டால் மனுதாரர்கள் ஐகோர்ட் தலைமை நீதிபதி அணுகி வழக்கை மற்றொரு அமர்வுக்கு மாற்றுமாறு கோரிக்கை வைக்கலாம். ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம். இப்போ வந்து என் வழக்கு பல மாதங்களா இருக்குங்க, இந்த மாதிரி அது வந்து இந்த தீர்ப்பே வராம இருக்கு, ஆனா வழக்கு முடிஞ்சிருச்சு, ஆனா என்ன தீர்ப்பு சொல்லாம இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா, இந்த பெஞ்ச் வேண்டாம், எனக்கு வேற பெஞ்ச் மாற்றுங்க அப்படின்னு சொல்லி தலைமை நீதிபதியை சந்திச்சு மனுதாரர்கள் கோரிக்கை வைக்கலாம் அப்படிங்கிற ஒரு அற்புதமான செய்தி தான் இது. ஓகே, இப்ப ஜாமீன் மனு உத்தரவை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜாமீன் மனுக்களை பொறுத்தவரை விசாரிக்கும் நாளிலேயே உத்தரவை பிறப்பிக்க வேண்டும். இப்ப ஜாமீனை பொறுத்த வரைக்கும் நான் தள்ளி போடுறேன், ஜாமீன் கொடுக்குற பத்தி நான் அடுத்து பாக்குறேன் அப்படிலாம் கிடையாது. ஜாமீன் வழக்கை பொறுத்த வரைக்கும் அன்னைக்கே வந்து தீர்ப்பை வந்து பிறப்பிக்க வேண்டியது அவசியமா இருக்கு. தீர்ப்பை ஒத்தி வைத்தா மறுநாளிலேயே வழங்கி அன்றே இணையத்துல அதை பதிவேற்றம் செய்ய வேண்டும். அப்படியே ஒத்தி வச்சா அடுத்த நாள் தான் ஒத்தி வைக்கணும். அதுக்கப்புறம் நீங்கன்னா ஒத்தி வச்ச அந்த தீர்ப்பு வந்த அதே நாள்ல இந்த ஜாமீன் சம்பந்தமான வழக்கு எல்லாம் இணையத்துல உடனே வந்து பதிவேற்றம் செய்ய வேண்டும் என்பது ஒரு முக்கியமான கவனிக்கக்கூடிய ஒரு சம்பவமா இருக்கு. விசாரணை கைதிக்கு ஜாமீன் வழங்கி உத்தரவு அல்லது தண்டிக்கப்பட்ட குற்றவாளியின் தண்டனையை நிறுத்தி வைக்கும் உத்தரவுகளை உடனடியாக சிறை அதிகாரிகளுக்கு வழங்கி அன்றைய தினமே அல்லது அதிகபட்ச மறுநாளிலேயே விசாரணை கைதிகள் அல்லது தண்டனை கைதிகள் சிறையில் இருந்து விடுவிக்க வேண்டும். இதெல்லாம் ரொம்ப கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. இவ்வாறு நீதிபதிகள் வெளியிட்ட வழிகாட்டுதலில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது மேலும் இந்த வழிகாட்டுதல்கள் எந்த ஒரு குறிப்பிட்ட நீதிபதி மீதோ அல்லது ஹைகோர்ட் தீர்ப்பு மீதோ அவதூறு பரப்பும் நோக்கம் கொண்டவை அல்ல என்று சுப்ரீம் கோர்ட் மிக தெளிவுபடுத்தியது என்பது குறிப்பிடத்தக்கது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஓகேவா, இந்த செய்தி உங்களுக்கு அற்புதமான ஒரு செய்தி தானே. இந்த செய்தியோட முழு தகவல் இந்த வீடியோக்கு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கிறேன். உறவுகள் எடுத்து பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய நட்பு வட்டங்களுக்கு யாரால நீதிமன்றத்துல நீங்க நாடி வந்து இந்த விஷயங்களை செயல்படுத்தி கொண்டு இருக்கு அவர்களுக்கெல்லாம் இந்த செய்தி உதவும் அப்படிங்கிறது அந்த மாற்று கருத்துக்கள். அதனால எல்லாருக்கும் பயிருங்க. மீண்டும் நல்லது உங்களை வேற சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.